ஏஎல்பி ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். ஸோ இந்த பதிவில் பார்த்தோன்னா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு உண்டான விடையை தான் சொல்ல போகிறேன். ஸோ என்னென்னா, இப்போ பூஜை செய்கிறீங்க, சுவாமிக்கு தீபம் ஏற்றுறீங்க, என்ன எண்ணெய் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற டவுட்டு எல்லாருக்குமே இருக்கும். நெய் யூஸ் பண்ணலாமா தீபம் ஏற்றும் பொழுது, அல்லது பஞ்சக்கூட்டு எண்ணெய் யூஸ் பண்ணலாமா, இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் ஒவ்வொருத்தர்கிட்டையுமே இருந்துகிட்ருக்கு. ஸோ ஒவ்வொரு எண்ணெய்க்குமே ஒவ்வொரு பலன் அர்த்தங்கள் இருக்குது. ஸோ அது என்னென்ற வரிசையாக நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கவனித்து பாருங்கள். ஸோ முதல்ல பார்த்தோன்னா பஞ்சக்கூட்டு எண்ணெய். இந்த பஞ்சக்கூட்டு எண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றும் பொழுது என்ன நடக்கும்னா, அனைத்து குலதெய்வ அருளும் உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வ அருள் மட்டும் இல்லை, எல்லா தெய்வத்துடைய அருளுமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக பார்த்தோன்னா நெய். இரண்டாவதாக நெய் தீபம். நெய் தீபம் யார் ஒருத்தங்க ஏற்றுறீங்களோ செல்வ செழிப்பு, அதே போல் காரிய சித்தி ஏற்படும். நினைத்த காரியம் நடக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறது சீக்கிரமாகவே வரும். அடுத்து மூன்றாவதாக நல்லெண்ணெய். இந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றும் பொழுது ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஏற்றும் பொழுது உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தரும், மேம்பட்டுட்டே வரும்னு வச்சுக்கோங்களேன். நான்காவதாக விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றும் பொழுது உங்களுக்கு பெயரும் புகழும் கூடிக்கொண்டே போகும். நான்காவதாக பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெய் விளக்கு ஏற்றக்கூடாது அப்படிங்கிற நிறையா பேர்கிட்ட பரவிட்டுருக்கு. தேங்காய் எண்ணெய் எதுக்காக ஏற்றுறோம்? வசியம் ஏற்படுவதற்காக தான் இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம ஏற்றுறோம். ஸோ நீங்கள் இதை ஏற்றாமலேயே விட்டுறலாம், சரிங்களா? பெருசாக ஒன்றும் தேங்காய் எண்ணெய் தீபத்தினால நமக்கு பலன் அப்படிங்கிறது கிடைக்காது. அடுத்தது இலுப்பை எண்ணெய். இலுப்பெண்ணெய் தீபம் அப்படிங்கிறது யார் ஒருத்தங்க ஏற்றுவீங்களோ அவங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும், அதே போல் சகல காரிய சித்திகளும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததாக பார்த்தோன்னா இப்போ 6 எண்ணெய் விதம் பார்த்துட்டோம். ஸோ 7ஆவதாக பார்த்தோன்னா வேப்பெண்ணெய். இந்த வேப்பெண்ணெய் தீபம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்து ஒற்றுமை பலப்படுத்தும். ஸோ அடுத்தது எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா கடலெண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாது. அதே போல் சுட்ட எண்ணெய் தீபம் ஏற்றக்கூடாது. ரீஃபைண்ட் ஆயிலும் பயன்படுத்தக்கூடாது பூஜைக்கு எக்காரணத்து கொண்டோ. ஸோ இந்த பதிவில் உங்களுக்கு நிச்சயமாக கிளியராக இருக்கும். நீங்கள் என்ன யூஸ் பண்ணால் உங்களுக்கு பலவித நன்மை கிடைக்குங்கிறத தெளிவாக புரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த பதிவை கொண்டு போய் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கொண்டு போய் சேருங்க, ஷேர் பண்ணுங்கள். அப்போது தான் அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு தெரிந்த தகவல், அதாவது என்னுடைய தாத்தா முன்னோர்கள் மூலியமாக தெரிந்த தகவல் தான் ஒவ்வொன்றையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.